ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி ஸ்பைசி பால்ஸ் பார்க்கலாமா? இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தாங்க பண்ணேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தனியாக ப்ளேலிஸ்ட்டுமே கொடுத்துருக்கேங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இது நல்லா பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அப்புறம் பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா வரமிளகாயும் ஒரு 5 வரமிளகாய் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஸோ ஏன்னா இது ஏற்கனவே வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்கனால தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்காக இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு, ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நல்லா உருண்டை பண்ணி பால் மாதிரி போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். 2 பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கெச்சப்போ இல்லை சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க. இது என் பொண்ணு தான் போடுறா, அழகாக போடுறா இல்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி.